உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். +2 தேர்வுகள் இன்றோடு முடிந்துவிட்டன. அடுத்த கட்டமாக என்ன படிப்பது, எங்கு படிப்பது என்கிற கேள்விகள் தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதன்மையாக இருக்கும். ஏனெனில் தேர்வுகள் முடிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக யோசித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அயல் நாட்டில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி பயில்வது தொடர்பான மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சுபா அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவர் குறைந்த கட்டணத்தில் அயல் நாட்டில் மருத்துவம் தொடர்பான படிப்புகள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை 0432431800 04424318020 என்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அவர்கள் உங்களது கேள்விக்காக பதிலளிக்க இருக்கிறார்கள். இனி நாம் திருமதி சுபா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ உங்களுடைய நிறுவனத்திலிருந்து நம்முடைய கேள்வியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த நிறுவனம் பற்றி நீங்க சொல்லுங்களேன். வணக்கம். ஐ எம் சுபா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை வடபழனி 100 ஃபீட் ரோட்ல இருக்கு. நாங்க மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யுனிவர்சிட்டியோட டைரக்ட் அட்மிஷன் ஆபீஸ். நாங்க இங்க இருந்து கடந்த 3 பேட்ச் அனுப்பிச்சிருக்கிறோம். டைரக்ட் அட்மிஷன் ஆபீஸ் எங்களோடது யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட. யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால இதுல பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மருத்துவம் படிக்கணும்ன்ற தங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நாங்க ஒரு பாலமா இருக்கிறோம். இப்போ பிலிப்பைன்ஸ்ல ஒரு அரசு கல்வி நிறுவனத்தோடு தொடர்புடைய நிறுவனம் உங்களுடைய நிறுவனம் இல்லைங்களா? அதற்காக நீங்கள் அங்கு போய் சேர்க்கிறீங்கன்னு சொல்றீங்க. கட்டணம் உங்களுடைய கல்வி நிறுவனத்தின் மூலமாக கட்டணம் எவ்வளவு செலவாகும், அதற்கான காலகட்டங்கள் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப +2 படிச்ச மாணவர்களுக்கு மெடிசன் போகணும், இன்ஜினியரிங் போகணும், ஆர்ட்ஸ் போகணும்னு அவங்களோட கனவுகளை வச்சிருப்பாங்க. மெடிசனுக்கு பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா கட் ஆஃப் நிறைய வேணும், இல்ல பணம் வேணும். சீட்ஸும் கம்மியா தான் இருக்கும். 2 லட்சம் பேருக்கு மேல ஆசைப்படுவாங்க மெடிசன் படிக்கணும். ஆனா அத்தனை பேருக்கும் சீட் ப்ரொவைட் பண்ணல நம்ம கவர்மெண்ட். அப்ப அவங்க மெடிசன் படிக்கிறதுக்கு முன்னாடினா நிறைய பணம் இருந்தாதான் படிக்க முடியும். இப்ப அப்படி இல்ல. இங்க ஆகிற செலவோட கம்மியான செலவுல மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் வச்சிருந்தா படிக்கிறதுக்கு வாய்ப்பா பிலிப்பைன்ஸ் இருக்கு. நிறைய அப்ராட் போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நிறைய கண்ட்ரிஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி அப்ராட் போய் படிக்கணும் முடிவு பண்ணவங்க எந்த கண்ட்ரின்னு கரெக்டா சூஸ் பண்ணி சேரணும். நாங்க பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்றோம். இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றனால ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. முதல் 3 செமஸ்டர் 54,000 தான். அடுத்த 8 செமஸ்டர் டோட்டல் டியூரேஷன் 5.4 இயர்ஸ். அதுல முதல் 3 செமஸ்டர் 54,000, நெக்ஸ்ட் 8 செமஸ்டர் 70,000 தான் பெர் செமஸ்டர். டோட்டலா பாத்தீங்கன்னா 7.25 lakhs தான் வரும். அவங்க டாக்டர் படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் ஒன்லி 7.25 lakhs. இந்த ஃபீஸ்ல எங்கேயுமே மருத்துவம் படிக்க முடியாது. நம்ம இப்படி 7.25 lakhs சொன்னாலே பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன 1 இயர்க்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு, மருத்துவத்தோட விலைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா இது கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா போய் படிச்சுட்டு வரலாம். ஒரு நேயர் இருக்கிறார், அவரை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் கல்வி செல்வம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். நான் இப்போ 12th எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். என்னோட டவுட் என்னன்னா, இப்ப மேடம் ஃபாலோ பண்ற அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்ங்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு மற்ற காலேஜஸ்ல உள்ள ஏஜென்சி எல்லாம் சொல்றாங்களே, அது காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ், இந்த ஹாஸ்பிட்டலோட தனித்தன்மைகள், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சேஃப்டி, சாப்பாடு, இதை பத்தி அந்த யூனிவர்சிட்டியோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஆனது, நெகட்டிவ் ஆனது எல்லாமே சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நிச்சயமா நீங்க கேட்டீங்க சொல்லுங்க. பிலிப்பைன்ஸ்ல மோர் தென் 43 காலேஜஸ் இருக்கு மெடிசன் படிக்கிறதுக்கு. நாங்க என்ரோல் பண்றது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால ஃபீஸ் கம்மின்றதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காதோன்னு நினைப்பாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போயிட்டோம்னா எப்பயுமே கவர்மெண்ட் இதுலதான் நல்லா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தேடி வர மக்கள் உங்களுக்கு இங்கேயே தெரியும்.
நம்மளோட கொஞ்சம் அவங்க புவர் கண்ட்ரி தான். அப்ப கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சேஃபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா அங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்து பழகினாதான் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் டாக்டரா வர முடியும். வெறும் தியரி பேசிஸா படிச்சுட்டு போனாங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு வந்து கரெக்டா இருக்காது. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஃபேக்கல்டிஸும் நிறைய இருக்கிறாங்க. மினிமம் 6 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர்ஸ் தான் அங்க இருக்கிறாங்க. அதனால எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பயப்பட வேண்டாம், பாடம் நடத்துற முறை பத்தி பயப்பட வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல் பேஸ்டு தான். அட்வான்ஸ்ட் அமெரிக்கன் சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல்ன்றதுனால உங்களுக்கு இங்க வந்து MCA எழுதுறதுக்கு ரொம்ப எல்லா 100% ரிசல்ட் வரும். வெறும் தியரி படிச்சுட்டு புரியாத லாங்குவேஜ்ல போய் அதர் கண்ட்ரீஸ்ல சைனா, ரஷ்யா இப்படி எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க படிக்கிற போர்ஷனே வேற இருக்கும். ஏன்னா அவங்களோட கண்ட்ரில என்ன டிசீஸ் வருதோ அது பத்தி தான் அவங்க அங்க படிப்பாங்க. ஏன்னா அது கோல்டு கண்ட்ரிஸ். இது வந்து நம்மளோட சேம் டிராபிக்கல் கிளைமேட். அதனால இங்க என்ன டிசீஸோ அதே தான் அங்கேயும் வர டிசீஸ். அதனால அதை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதனாலதான் MCA கிளியரன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல 100% 3 years கன்சிக்யூட்டிவா வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால படிப்பை பத்தி பயப்பட வேண்டாம். ஹாஸ்டல் கேட்டாங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயா சேர்த்துட்டுருவாங்க. இப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் பேர் சொல்லியே சேர்ப்பாங்க. ஏன்னா இது நல்ல காலேஜ்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். இங்க உள்ளது நல்ல படிப்பு நல்லா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு என்றதுனால இங்க வந்து இந்த பேர் சொல்லி எடுப்பாங்க. கொண்டு போய் விடுறது வேற காலேஜ்ல விட்டுடுவாங்க. அப்புறம் அங்க இது ஹாஸ்டல் ப்ரொவிஷன் இருக்கா இல்லைன்னா பார்க்காம இங்க இருந்து அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். நாங்க அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அங்க கொண்டு போய் விடுவோம். 5.4 years அவங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வருஷத்துக்கு நல்லா ஒரு 4-5 தடவை பிலிப்பைன்ஸ் போயிட்டு வரும். அப்பப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கிறது. எங்க ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். வேற பேரண்ட்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவாங்க. நாங்க போறப்ப கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அது பண்ணிட்டே இருப்போம். எங்க ஆபீஸ்ல அங்க CCTV கேமரா இருக்கு, ஹாஸ்டல்ல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க விரும்பினாங்கன்னா ஆபீஸ்க்கு வந்தா அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க பாத்துக்கலாம். எந்த மீறி எங்கேயும் போக முடியாது. அவங்களோட பாதுகாப்புக்கு அவங்க சாப்பாட்டுக்கு எல்லாமே நாங்க உத்தரவாதம் தரோம். ஹாஸ்டல் வந்து இங்கே நம்ம வந்து டைரக்டா ஆத்தரைஸ்டு பர்சன்றதுனால யூனிவர்சிட்டியிலே இருக்கு ஹாஸ்டல். அது சவுத் இந்தியன் ஃபுட், இட்லி, தோசை, சாம்பார் எல்லாமே கிடைக்கும். சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கு. ஆனா ஃபுட்டு பத்தி கவலைப்பட வேண்டாம். டாக்டருக்கு போனோமா டாக்டர் படிச்சோமான்னு வரலாம். அங்க போய் நம்ம சமைக்க வேண்டியதோ குக்கரி காம்படிஷன் கலந்துக்கிறதுக்கு டாக்டரா வராம சமையல் செய்யறவங்களா வர வேண்டாம். ஏன்னா நம்ம சொல்லிடுவாங்க, எங்க வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க. நீங்க போய் அங்க சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து சமைச்சீங்கன்னா உங்களுக்கு காசு கம்மியாகும். காசு தான் கம்மியாகும், நீ டாக்டராவே ஆக மாட்டீங்களா? அப்புறம் வேற வந்து அது சொல்றது ஈஸி. அங்க அப்புறம் இல்லைன்னா நமக்கு வந்து உள்ள ஹாஸ்டல் இருந்தாதான் அந்த பசங்களுக்கு சேஃப்டி. இல்லைன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து பஸ் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு ஒரு $100 $200 மாசம் செலவழிக்க வேண்டியது வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது இப்ப இந்த டியூஷன் ஃபீஸ் இவ்வளவுதான் சொல்லிட்டு லிவிங் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா அதுவும் வேஸ்ட். இப்ப நம்ம இது பாத்தீங்கன்னா டோட்டலா அவங்க 17 to 18 lakhsல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபுட் அண்ட் அகாமடேஷன், டு அண்ட் ஃப்ரோ ஃபிளைட் டிக்கெட், விசா ப்ராசஸ், விசா கன்வர்ஷன், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 17 to 18 lakhsல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது 17 lakhs மோர் தென் எனஃப் தான், முடிச்சிடலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க அங்க உள்கட்டமைப்பு வசதிகள், அந்த உணவு, பாதுகாப்பு, அந்த தங்கும் விடுதி, அந்த வசதிகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் அந்த மருத்துவமனைகளோட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. பொதுவா அந்த பிலிப்பைன்ஸ் நாடு என்பது அது எப்படி அங்க இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அது எப்படி மேடம்? இந்த பிலிப்பைன்ஸ் சொன்னாலே ஒரு 7000 தீவுகளை சேர்த்து குட்டி குட்டி தீவுகளா சேர்ந்ததுதான். அதுல பல தீவுகள்ல வந்து மக்கள் வசிக்க முடியாது. ஏன்னா சுனாமி, பூகம்பம் இது வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து வீகான் சிட்டி, மணிலால இருந்து 409 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. லேண்ட்வேஸாவே போயிடலாம். இது கொஞ்சம் ஸ்லோப்பா மவுண்டன் மேல இருக்கிறதுனால இந்த பூகம்பம், சுனாமி இது பத்தி பயப்பட வேண்டாம். அதுபோது இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹெரிடேஜ் சிட்டி வீகான் சிட்டின்றது. அதுல வந்து 16th century உள்ள கட்டடங்கள்லாம் இருக்கு இன்னுமே. அது இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்மே 1906ல எங்க ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல வச்சிருக்காங்க. அதுல எந்த டேமேஜ் இல்லை. அதனால இவங்க வந்து சுனாமியோ இது பத்தியோ பூகம்பமோ இது பத்தி பயப்பட வேண்டாம். இது சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கு. அந்த சேஃப்டி ஒண்ணு இல்லை. லிவிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதுதான் இருக்கும். கிளைமேட்டும் நம்ம இதுதான், டிராபிக்கல் கிளைமேட் தான். அதனால எக்ஸ்ட்ரா கோல்டு கண்ட்ரிஸ் போனீங்கன்னா நீங்க அந்த கிளைமேட் ஓவர் கம் பண்றதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. இங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் இருப்போம். எந்த இதுவும் இல்ல. இங்க ஆற மாதிரிதான் செலவு, அதே நார்மல் தான், வேற அதிகமாலாம் ஆகாது.
இப்போ அது அரசு கல்லூரின்னு சொன்னீங்க இல்லையா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம், பொறியியல் இது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா நாம வந்து முதல்ல அரசு கல்லூரிகளை தான் ப்ரிஃபர் பண்றோம். சோ அங்க பிலிப்பைன்ஸ்லயும் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நிச்சயமா நல்ல வாய்ப்பு தான் இருக்கும். அந்த அரசு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அங்க உள்ள மற்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட எப்படி மேம்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இது கரெக்டா வரும். கவர்மெண்ட் இது ஏன் கரெக்டா வரும்னா நமக்கு டாக்டர்ஸ்க்கு தேவையான ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் கிடைக்கும். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் கிடைக்கிறப்பதான் இவங்களுக்கு நிறைய பிராக்டிக்கல் நாலேஜ் வர்றப்பதான் நல்ல எஃபிஷியன்ட் டாக்டரா வர முடியும். இங்க எப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் சொன்னேன். எப்படின்னு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கிறது, MD-ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இது எப்படி நம்ம 12th முடிச்சுட்டு அங்க போனா BS ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ்னு 1.4 years 3 செமஸ்டர் படிப்போம். அதுக்கப்புறம் 4 years மெயின் மெடிசன் MD-ன்னு படிப்போம். இந்த MD-ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இவங்க தியரி படிச்சாங்கன்னா செகண்ட் செமஸ்டர் ஃபுல்லா பிராக்டிகல். 2 years வந்து டாக்டரோட ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட்ல அவங்க பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க. 3rd year விட்டுடுவாங்க, கொஞ்சம் தனியா பார்க்க விடுவாங்க, போட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். 4th year ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஃபுல்லா டாக்டரா இருக்கும். சுத்தி 8 ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட்ஸ்ல 2 months ஒன்ஸ் மாத்தி மாத்தி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவாங்க. அவங்க அங்க தனியாவே டாக்டராவே பிராக்டிஸ் பண்ணி இண்டிவிஜுவலா ஆபரேஷன் பண்ற அளவுக்கு தேறிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பிராக்டிகல் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பிராக்டிகல் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் லாங்குவேஜ். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். அதனால இவங்க எக்ஸ்ட்ரா எந்த லாங்குவேஜ் கத்துக்கணும் இல்ல. இங்கிலீஷ் வந்து 3rd largest ஸ்பீக்கிங் நேஷன் வந்து பிலிப்பைன்ஸ். அதனால இப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், நம்ம இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அப்படியே இப்ப வந்து இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் மொழி பிரச்சனை இல்ல. ஒரு நேயர் இருக்கிறார், நம்ம தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் கல்வி செல்வம், நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நாங்க திருவண்ணாமலை இருந்து சாந்தி பேசுறோம். சொல்லுங்க. எங்க பையன் +2 எக்ஸாம் எழுதிருக்காங்க. வந்து இப்ப ஏதாவது மெடிசன் பண்ணலாமான்னு சொல்லி பாக்குறான். அதான் எவ்வளவு செலவாகும், என்ன எத்தனை வருஷம் அது மாதிரி பிலிப்பைன்ஸ்ல சொல்றீங்க, அதான் என்ன சந்தேகம் கேட்கலாம். சரி, நல்லா எழுதி இங்க கவுன்சிலிங்ல கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கவுன்சிலிங்ல கிடைச்சா சந்தோஷம். இல்லைனாலும் டாக்டருக்கு படிக்கணும்ன்ற அவங்க ஆசையை விட வேண்டாம். பிலிப்பைன்ஸ் வந்து இங்க ஒரு 7 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா தான் வரும். டோட்டலாவே 7.25 lakhs தான் டியூஷன் ஃபீஸ் வரும். முதல் 3 செமஸ்டருக்கு நீங்க 54,000 கட்டுவீங்க. அப்புறம் 8 செமஸ்டருக்கு 70,000. டோட்டலா 7.25 lakhs தான் டியூஷன் ஃபீஸ் வரும். ரொம்ப நல்ல விதமா சொன்னீங்க. இப்போ வந்து அந்த பிலிப்பைன்ஸ் மருத்துவக் கல்லூரியினுடைய சிறப்புகள் பற்றி சொன்னீங்க. அதை வந்து ஏன் நேரடியாவே தொடர்பு கொண்டு அங்க சேர்ந்துக்க கூடாதா, ஏன் உங்க வழியா தொடர்பு கொள்ளணும், அதுக்கு என்ன காரணம்? எல்லா இடத்துலயுமே எல்லாருமே நேரடியா போக முடியாது. இப்ப நீங்க யூனிவர்சிட்டி சேரணும் அப்படின்னா நம்ம வந்து பிலிப்பைன்ஸ் போகணும். இப்ப இங்க ஏதாச்சும் ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கணும், அந்த ஸ்கூலுக்கு பேரண்ட் போய் பார்த்து இது பண்றாங்க. இங்க பக்கத்துல இருக்கணும், அதை பத்தி தெரியும். இப்ப அங்க 43 colleges மேல இருக்குன்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு எந்த காலேஜ் நல்ல காலேஜ், நீங்க ஒரு ட்ரிப் அங்க போகணும், போய் பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் எதுல அட்மிஷன் வாங்குறாங்க, இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு செலவும் ஆகும், டைமும் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அப்படியே நீங்க போனாலும் இந்த யூஎன்பிக்கு டைரக்ட் ஆத்தரைசேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கனால அவங்க எங்ககிட்ட தான் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. நாங்க தான் உங்களுக்கு விசா போட்டு அனுப்பணும். சோ அந்த வெரிஃபிகேஷன்ங்கிறது நீங்க அதை எளிமைப்படுத்துறீங்க. ஒருத்தர் பெற்றோரே போய் அங்க போய் அதை வெரிஃபை பண்ணி முடியாது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கல்வியினுடைய தரம், அங்க கல்லூரியினுடைய தரம், அதெல்லாம் இவங்க சரி பார்த்துக்க முடியாது. அதையெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி நீங்க வந்து ஒருத்தரை வந்து சேர்த்து விடும் பொழுது என்னென்ன மாதிரியான சேவைகள் கொடுப்பீங்க? ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல வந்து அப்ரோச் பண்றாங்க, நாங்க வந்து அந்த காலேஜ்ல சேரணும், எங்களை மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அது எத்தனை நிலைகள் நடக்கும், என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க +2 முடிச்ச உடனே அப்ரோச் பண்ணா இங்க வெயிட் பண்றாங்களா, இல்ல நான் அப்ராட் படிக்கணும் முடிவு எடுத்துட்டு ரிசல்ட் வரப்ப இப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நாங்க மே லாஸ்ட்லயே கூட்டிட்டு போயிடுவோம். அப்படி வராங்களான்றது அவங்க இது டாக்டருக்கு படிக்கணும். எப்படின்னா இந்த 5.4 years அவங்க முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு ஹாஸ்டல், ஃபுட் அண்ட் அகாமடேஷன், அவங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க வாங்கி தருவோம். அது போல அவங்களுக்கு வந்து USMLE ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க MS ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு, அதோட கைடன்ஸ் அதுவும் கொடுப்போம். கோச்சிங் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், இங்க இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க,
திருப்பி சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்கறதா இருந்தா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த இது இல்லாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க எதுல குறைஞ்சிருக்காங்களோ அதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அது செஞ்சிடும். அப்படி லோன் வேணும்னு நினைச்சாங்கன்னா அது முதல் மட்டும் கிடைக்காது, செகண்ட் செமஸ்டர்ல இருந்துக்கலாம். அதுக்கு தேவையான எல்லா சர்டிபிகேட்ஸ் அங்க இருந்து மனுவ சர்டிபிகேட் என்னெல்லாம் வேணுமோ யூனிவர்சிட்டியில அது ஹெல்ப் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்க்க விரும்பினா எங்க ஆபீஸ்க்கு வரலாம், பார்க்கலாம். இந்த அவங்களுக்கு எது வேணாலும் அவங்க கொடுத்து விடலாம். அவங்க எல்லா சேவையும் அவங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நாங்க கூடவே இருந்து பார்த்தோம். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல முடிச்சுட்டு இங்க வந்தாங்கன்னா இங்க எங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். ஸ்கிரீனிங் டெஸ்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துற ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல அப்பியர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பெர்மனன்ட் டெம்பரரி நம்பர் தருவாங்க. அதை வாங்கிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு டெம்பரரி நம்பர் வாங்கிக்கலாம். இங்க மேல் படிக்கணும் படிக்கலாம், இல்ல ஒர்க் பண்ணா படிக்கலாம், அது அவங்க இஷ்டம் தான். அப்படி இல்லாம இன்னொரு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா இங்க எம்டி படிக்கிறப்பயே அவங்க யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம்னு ஒண்ணு எழுதலாம். அது வந்து ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ்க்காக உள்ளது. இது 3 ஸ்டெப்பா எழுதுவாங்க. 3rd இயர்ல ஒரு ஸ்டெப், 4th இயர்ல ஒரு ஸ்டெப். ரெண்டுமே ஆன்லைன் தியரி எக்ஸாம். இது ரெண்டையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா 3rd ஸ்டெப் வந்து பிராக்டிகல் வந்து அமெரிக்கால போய் பண்ணுவாங்க. அமெரிக்கால பண்ணனா அதுல 2 days கண்டினியூஸா பேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பேஷன்ஸை எப்படி நம்ம பார்த்து டயக்னைஸ் பண்ணி அவங்க டிசீஸ் டயக்னைஸ் பண்ணி எப்படி பிரிஸ்கிரைப் பண்றோமோ அதுக்கேற்ற நமக்கு கிரேடு கிடைக்கும். அந்த கிரேடை வச்சு இவங்க என்ன கிரேடு வாங்கியிருக்காங்களோ அதை வச்சு இவங்களுக்கு எம்எஸ் சீட்டும் 10 to 20 lakhs ஸ்டைஃபண்ட் இவங்க ஸ்டூடெண்ட்க்கு மந்த்லி ஸ்டைஃபண்டா கிடைக்கும். அந்த எம்எஸ் அவங்க அங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா 2 years முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இங்க வந்து எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த எம்டின்றது அண்டர் கிராஜுவேட் தான், நம்ம எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட் தான். இங்க வந்து எம்பிபிஎஸ் சொல்லுவோம், அங்க எம்டி சொல்லுவோம். ரெண்டுமே யூஜி தான். அங்க படிச்சுட்டு வந்தோம்னா எம்டி முடிச்சுட்டு வந்தா இங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும், இல்ல எம்எஸ் முடிச்சுட்டு வந்தா ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத வேண்டியதில்லை. ஸ்டைஃபண்டே நமக்கு 10 lakhs கிடைக்கிறப்ப 1 monthக்கு. அப்புறம் எப்படி அவங்க படிச்சு முடிச்சாங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்ன்றத பாத்துக்கோங்க. முடிச்சவங்க அங்க பிலிப்பைன்ஸ்ல முடிச்சவங்க இங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமா. அப்ப அங்க படிச்சு முடிச்சுட்டு வந்தா இங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போய் உயர்கல்வி அந்த மருத்துவ கல்வி உதவி தொகையோட உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப அந்த ஒரு நேயர் இருக்கிறார். நம்ம வணக்கம் கல்வி செல்வம், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், கேளுங்க. இப்ப அவர் வந்து இந்த கல்வி காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த முதல்ல 3 அப்புறம் 4ன்னு சொன்னீங்களே, அது தொடர்பா தான் அவர் கேட்கிறாரு நினைக்கிறேன். நீங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாவே சொல்லுங்களேன். இது டோட்டல் டியூரேஷன் 5.4 years, அதாவது 5 வருஷம் 4 மாசம். முதல் 3 செமஸ்டர் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் சொல்லுவாங்க, பிஎஸ். அதுக்கு தான் ஃபீஸ் சொன்னே 54,000. அதுக்கப்புறம் 4 வருஷம் எம்டி மெயின் கோர்ஸ் படிப்பீங்க, அது வந்து 4 years. அது டோட்டல் 5.4 years. இந்த 5.4 yearsக்கு உங்களுக்கு 7.25 lakhs ஆகும் டியூ. அப்ப மொத்தம் 5 மாதங்கள் 5 ஆண்டு 4 மாதம் 7,20,000 மொத்தம். இவ்வளவு குறைந்த மருத்துவ கல்வி இங்க எண்ணிப்போடு கண்டிப்பா எங்கேயுமே படிக்க முடியாது. இப்ப அங்க மாணவர் சேர்க்கை, அங்க வந்து என்ட்ரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வு இருக்கா, அந்த விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்றாங்க? எங்க நாங்க அட்மிஷன் போட்டுடுவோம். அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நிறைய ஏஜென்சி வந்து ஏமாத்துவாங்க. எப்படின்னா பிஎஸ்ல வந்து நம்பர்ஸ் வந்து எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம், பிஎஸ்சி சேர்த்துடுவாங்க. அதுக்கப்புறம் எம்டி போடுறோம். எம்டி போறதுக்கு முன்னாடி என்மேட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும். அது பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி நார்ம்ஸ் படி என்மேட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆயிட்டு எம்டி போகணும். நம்ம இங்க இருந்து சேர்க்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எம்டியும் சேர்த்து தான் அட்மிஷன் போடுறோம். அதனால எம்டியும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருவாங்க. என்மேட் எக்ஸாம் தான் இடையில எழுதணும், அது ஒன்றும் பயம் கிடையாது, எழுதலாம். கிட்டத்தட்ட நம்ம 12th போர்ஷன்ஸ்ல இருந்து தான் வரும், அது ஈஸியா தான் இருக்கும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணி ஹையஸ்ட் மார்க் கூட வாங்கி போயிருக்கிறாங்க. நீங்க அந்த எம்எட் படிக்கிற அந்த தேர்வு எழுதுறதுக்கான அந்த உதவிகள் நீங்க செய்வீங்க? ஆமா ஆமா, நாங்க அதுக்கு புக்ஸ் எல்லாமே கொடுக்கறோம். அப்ப எல்லாமே அவ்வளவு கொடுத்துதான் அவங்க அதை எழுதணுன்ற அவசியம் இல்லாத ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நம்ம இங்க 11th 12th படிச்சவங்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அங்க வந்து இப்ப படிக்க போறாங்க, வெளிநாடுகள்ல படிக்க போகும்போது அங்க பார்ட் டைம் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் பல நாடுகள்ல இருக்கு. இப்போ இந்த பிலிப்பைன்ஸ் படிக்க போறவங்க அப்படி பார்க்க முடியுமா, பகுதி நேர வேலைங்கிற அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, எம்பிஏன்ற மாதிரி கோர்ஸ் படிக்க போனாங்கன்னா பார்ட் டைம் போலாம். ஏன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பிராக்டிகல் மாதிரி வரும். இது அப்படி கிடையாது, நம்ம போறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், டாக்டருக்கு படிக்க போறோம். அதனால பார்ட் டைம் ஜாப் பார்க்க வாய்ப்பே இல்ல, பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியாது. அதுமாக அந்த கண்ட்ரி நார்ம்ஸ் படியும்
யாரையும் ஸ்டூடெண்ட் விசால போனா ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் போனா அது இல்லீகல், பார்க்க முடியாது. இப்போ இது மாதிரி மருத்துவ படிப்புல வேற படிப்புகளுக்கு இந்த கலந்து ஆலோசனை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான். அப்ப மற்ற நிறுவனங்களுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு, எந்த வகையில நீங்க அதுல ஒரு படி முன்னே இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு நிறுவனம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல துறைகள் எந்த எடுத்தாலுமே, எல்லா ஸ்கூல் எடுத்தாலும் நிறைய இருக்கும், காலேஜ் எடுத்தாலும் நிறைய இருக்கும், எந்த நிறுவனங்கள் எடுத்தாலும் ஒரே இதுல நிறைய இருப்பாங்க. அதுல மக்கள் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறதுல கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். அப்ராட் படிக்க வைக்கிறோம் தெரிஞ்ச பிறகு கண்ட்ரியை சூஸ் பண்ணணும், கரெக்ட் கண்ட்ரியா சூஸ் பண்ணணும். இது திருப்பி சொல்றேன்னா, இதை விட சீப்பா சொல்றாங்க, அது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிடுவாங்க. அது டியூஷன் ஃபீஸ் சீப்பா சொல்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட லிவிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். லிவிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம்னா லாங்குவேஜ் பேரியர் ஃபர்ஸ்ட் வரும். லாங்குவேஜ் 1 year 2 years ரஷ்யா சைனாலாம் போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். அப்ப அதுல டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப லாங்குவேஜை மீறி வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட், லாங்குவேஜ் இதெல்லாம் தாண்டி லிவிங் காஸ்ட் இதெல்லாம் பார்த்து நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த நாடு சூட் ஆகுதுன்னு தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் நம்மளோட டிராபிக்கல் கிளைமேட்னால அப்ராட் படிக்கணும், மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிலிப்பைன்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். இப்ப பிலிப்பைன்ஸ் நீங்க சூஸ் பண்ண பிறகு அடுத்து ஏஜென்சி இது பண்ணலாம். எந்த ஏஜென்சி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்றதை செய்யறாங்களா, செய்யறதான் சொல்றாங்களான்னு கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க அதுக்கு எப்படின்னா, நீங்க ப்ரீவியஸா போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்ட பேசலாம். அவங்களை பத்தி இவங்க கான்டாக்ட் எப்படி வச்சிருக்காங்க, இன்னைக்கு இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டு ஏர்போர்ட்ல டாடா காட்டி அனுப்புறாங்களா, கூட போறாங்களா, என்ன பண்றாங்கன்றத அவங்க கவனிக்கணும். அதை பார்க்கணும். இதுக்கு அதுதான் சொல்றேன், ஆபீஸ பாத்துங்க. ஏன்னா இங்க இருந்து சொல்லுவாங்க, அப்புறம் இன்னமும் சொல்லுவாங்க ஏஜென்சில அவங்களுக்கே தெரியாது பிலிப்பைன்ஸ் எந்த பக்கம் இருக்கு, யூனிவர்சிட்டி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. எல்லாத்தையும் நெட்ல கட் பண்ணி ஒட்டுவாங்க. போட்டோஸ் எல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். யூனிவர்சிட்டி போட்டோவே மாத்தி பேரை மாத்தி போட்டு வச்சிருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன சார்ஜ் வாங்குறாங்கன்னு கூட தெரியாம என்ன சொல்லுவாங்க, ஏர்போர்ட் பிக்கப் சார்ஜ், ஃபாரின் ஸ்டூடெண்ட் சார்ஜ், இப்படி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு அங்க போயிட்டு உங்க பாஸ்போர்ட் விசா போட்டப்போ இதெல்லாம் கேட்டா பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, இதெல்லாம் கொடுக்கணும் போல, இதெல்லாம் இருக்கு போல யூனிவர்சிட்டி பேரை சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் யூனிவர்சிட்டியோட டைரக்ட் ஆத்தரைசேஷன் இப்படி எந்த இதுவுமே கிடையாது. நாங்க இங்க என்ன ஃபீஸ் சொல்றோமோ அது மட்டும் தான். இப்படி கரெக்டா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட பெஸ்டா நம்ம தான் இருப்போம். நாங்க சொல்றது செய்யறோம், செய்யறது சொல்றோம். அருமையா சொன்னீங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லைங்களா, அப்ப அந்த பாஸ்போர்ட், அந்த விசா, அந்த வெளிநாட்டு நடைமுறைகள் அதுல உள்ளதெல்லாம் எப்படி நீங்க பாத்துக்குவீங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க. அது பாஸ்போர்ட் அவங்க எல்லாரும் எடுத்துடுவாங்க. விசா ப்ராசஸ் நாங்க பண்ணி கொடுத்துடுவோம். விசா ப்ராசஸ் இப்ப டெல்லியில தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரணும்னு சொல்றாங்க. அது பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அது என்ன நாம்ஸ், எம்பசி என்ன நாம்ஸ் சொல்றாங்களோ அதுபடி கரெக்டா பண்ணி கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் விசால கூட்டிட்டு போயிடுவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ப்ரொசீஜருக்கு நீங்க அதெல்லாம் நாங்களே பார்த்துப்போம். அந்த ப்ரொசீஜர் நாங்க பார்த்துப்போம். அது பேரண்ட்ஸ் ஒரி பண்ண வேண்டியது, நாங்களே பார்த்துப்போம். மாணவர்கள், பெற்றோர்கள் அதை பற்றி நீங்க இப்போ அந்த பிலிப்பைன்ஸ்ல மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, அங்கேயே உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி மேடம்? உயர்கல்வி யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. ஆனா பிலிப்பைன்ஸ்ல உயர்கல்வி படிக்கிறதுக்கு நம்ம எம்சிஏல ரெகக்னைசேஷன் இல்ல. இந்த எம்பிஏ அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு தான் ரெகக்னைசேஷன் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் எம்எஸ் அமெரிக்கால படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னது அதுக்குதான். ரெகக்னைசேஷன் இருக்கா, நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைசேஷன் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்துதான் சேரணும். பிலிப்பைன்ஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு ரெகக்னைசேஷன் இல்ல. நிச்சயமா. ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம் கல்வி செல்வம். நான் முனையப்பட்டு ஈரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. நீங்க அந்த ஃபீஸ் 17 lakhs சொன்னீங்க. அது டியூஷன் ஃபீஸ் மட்டுமா, சாப்பாடு, ஹாஸ்டல் தங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமான ஃபீஸ் ஆகுது? நிச்சயமா. நான் 17 லட்சம் சொன்னது டியூஷன் ஃபீஸ், ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் செலவு, அப்புறம் டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட், விசா கன்வர்ஷன், விசா ப்ராசஸ் எல்லாம் சேர்த்துதான் 17 lakhs சொன்னேன். இப்ப மொத்தமாக 17 லட்சம் தான் அந்த மருத்துவ படிப்பு தொடங்கி. மொத்தமாக 17 லட்சம். ஆனா அந்த 17 லட்சத்தை மொத்தமா பே பண்ண மாட்டாங்க, 5.4 years டிவைட் பண்ணி தான் பே பண்ணுவாங்க. கல்வி செல்வம் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேம், சென்னையில பேசுறேன். சொல்லுங்க சார். எம்பி ஜெர்மன்ல முடிச்சிருக்காங்க. சரிங்க. இங்க பிராக்டிஸ் பண்ண முடியுமா சார்? ஜெர்மன்ல எம்டி முடிச்சிருக்கீங்க, பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. ஆனா நாம இப்ப பிலிப்பைன்ஸ் நாட்டுல உள்ள ஒரு கல்லூரி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மேடம் கேட்க நீங்க சொல்லுங்க. நீங்க எம்சிஏ ரெகக்னைசேஷன் உள்ள யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்துருந்தீங்கன்னா இங்க பிராக்டிஸ் பண்ணலாம் தாராளமா. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். 5 countries படிக்கிறவங்க தான் யுஎஸ், யூகே,
கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 5 கண்ட்ரீஸ்ல படிச்சுட்டு வராங்க தான் இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத வேண்டாம். மித்த எல்லாருமே ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதிட்டு இங்க ஹையர் ஸ்டடீஸோ வேலை பார்க்கறத பண்ணலாம். இப்ப நீங்க பேசும்போது இந்த லாங்குவேஜ் பேரியர் பற்றி சொன்னீங்க. இப்ப ரஷ்யா அங்கெல்லாம் போனா அந்த நாட்டினுடைய மொழியை படிச்சுட்டு அந்த லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இப்ப இந்த பிலிப்பைன்ஸ்ல வந்து அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். அதனால எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப வந்து நம்ம டாக்டருக்கு படிக்க போனாலும் ரஷ்யன் இங்க சைனாலாம் போனா கண்டிப்பா அவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கணும். ஏன்னா அவங்களோட கேசீட் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா இருந்தாலும் கேசீட் வந்து அவங்க லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் நம்ம அதை கேஸ் ஃபில் பண்ண முடியும். அதனால லாங்குவேஜ் வந்து 2 years ஸ்பெண்ட் பண்ணுவாங்க படிக்கிறதுக்காக. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ன்றதுனால நமக்கு அந்த இது பிரச்சனை கிடையாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், கேசிட் எல்லாமே இங்கிலீஷ் தான். அங்க நீங்க ஆட்டோ ரிக்ஷா பேசினா கூட அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா 3rd largest இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன். அதனால இந்த பிரச்சனை லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. இப்போ நம்ம நாட்டை போல அது ஒரு வெப்பமண்டல நாடு, டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் தான் அங்கேயும் பெரிய பெருமளவு இருக்கிறதுனால இந்த மாதிரி சிக்கல். ஆனா அங்க பிலிப்பைன்ஸ் மாணவர்களும் படிப்பாங்க தானே? அந்த பிலிப்பைன்ஸ் மாணவர் இருக்காங்க. நமக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் சீட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒதுக்கிடுவாங்க. நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் போவோம். அதனால வந்து படிக்கிறப்ப நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கலாம். நம்ம ஃபாரினால மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் தான். இப்ப எல்லாம் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இருக்கிறாங்க. ரொம்ப 450ல 225க்கு மேல நம்ம இவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க, ஆந்திரா இவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பேஷண்ட்ஸ் பாக்குறப்ப எங்களாயே பார்ப்பாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்புவாங்கல்ல, எப்படி பிராக்டிக்கல் நாலேஜுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அனுப்புறப்ப பிலிப்பைன ஸ்டூடெண்ட்ஸோட இவங்களும் சேர்ந்து இது பார்ப்பாங்க. இப்ப நீங்க இதை எத்தனை வருஷமா மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்க நிறுவனத்தினுடைய கிளைகள், உங்க நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்க வந்து டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு கிளைகள் வந்து வேற எங்கேயுமே இல்லை. ஆனா எங்களுக்கு கீழே சில கன்சல்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பம்சம் பார்த்தா அவங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நாங்க துணையா இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கறோம். என்ன ஸ்டடி மெட்டீரியல் வேணுமோ அதுவும் கொடுக்கறோம். எல்லாமே கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. படிப்புக்கும் பொறுப்பா இருக்கிறோம். அவங்க சாப்பாடு செலவு, தங்குற செலவு எல்லாத்துக்குமே நாங்க பொறுப்பா பாத்துக்கிறோம். அதனால அவங்க பயப்பட வேண்டாம் ஸ்டூடெண்ட். இப்போ அயல் நாட்டுல, அதுவும் குறிப்பா பிலிப்பைன்ஸ்ல வந்து குறைந்த கட்டணத்துல மருத்துவ கல்வி படிக்கிறது பற்றி சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேடம். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சி இன்று இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் ஒரு கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.